அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் என்ற தலைப்பிலிருந்து நம்ம இந்த வினாக்களை காண்போம். முதல் கேள்வி, காஃபி கான் டேஷின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் ஆவார். யார்கிட்ட அறிஞராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். இவர்கிட்ட தான் காஃபி கான் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தார். அடுத்த இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை சான்றுகளுள் ஒன்று அல்ல? முதல் நிலை சான்றுகள் அல்லாதது. சுய சரிதைகள். இவை தான் முதல்நிலை சான்றுகளுள் அல்லாதது. அடுத்து மூன்றாவது கேள்வி, இரண்டாம் நிலை சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. இரண்டாம் நிலை சான்றுகளுக்கு எடுத்துக்காட்டு எதுனா ரிட்டன் டாக்குமெண்ட்டான இந்த பயண குறிப்பு தான் இரண்டாம் நிலை சான்றுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த நான்காவது கேள்வி, பிற்கால சோழர்கள் காலத்தில் கொடை வழங்கியவரின் அறச்செயல்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட ஆவணம் எது? இது பார்த்தீங்கன்னா செப்பு பட்டயம். இதுதான் பிற்கால சோழர் காலத்தில் கொடை வழங்கியவரின் அறச்செயல்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்ட ஆவணம். அடுத்த ஐந்தாவது கேள்வி, தவறான இணையை கண்டுபிடி. சாலபோகம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். பிரம்மதேயம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். சரி. வேளாண் வகை பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அப்போ சாலபோகம் என்பது தான் தவறானது. அடுத்து ஆறாவது கேள்வி, பொறுத்துக. கஜ்ரோ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். கோனார்க் அபு குன்றுகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தானில் இருக்குது. கோனார்க் சூரியனார் கோயில் ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. அப்போ தாராசுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. இதுதான் பொறுத்துக. அடுத்து ஏழாவது கேள்வி, ஹைதராபாத்தில் உள்ள இடைக்காலத்தை சார்ந்த முக்கியமான மசூதி எது? ஹைதராபாத்தில் இருக்கிற முக்கியமான மசூதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மோத்கி மசூதி. இதுதான் ஹைதராபாத்தில் இருக்க மிக முக்கியமான மசூதி. அடுத்து எட்டாவது கேள்வி, தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லக்ஷ்மியின் வடிவத்தை பதிப்பிட்டு வெளியிட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரி. இவர் தான் தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லக்ஷ்மியின் வடிவத்தை பதிப்பித்து வெளியிட்டார். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுவது டேஷ் காலமாகும். பக்தி இலக்கியத்தின் காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம் பார்த்தீங்கன்னா சோழர்களின் காலம். பக்தி இலக்கிய காலம். பத்தாவது கேள்வி, ஒரு ஜிட்டால் என்பது டேஷ் குன்றிமணிகளை கொண்டதாகும். எத்தனை குன்றிமணிகள்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். அடுத்து 11வது கேள்வி, அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்ட பக்தி இலக்கிய நூல் எது? நம்பியாண்டார் நம்பி தொகுத்த பக்தி இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். பக்தி இலக்கிய நூல் தேவாரம். நம்பியால் தொகுக்கப்பட்ட பக்தி இலக்கிய நூல். அடுத்து 12வது கேள்வி, பொறுத்துக. மின்கச் உத் சிராஜ் அப்படின்ற இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தபகத்-இ நசிரி என்ற நூலை எழுதியவர். அடுத்து 2வது, அசன் நிசாமி எழுதிய நூல் தாஜ்வுல் மஆசிர். அடுத்தது ஜியாவுத் பரானி அவர் தாரிகி பெரிஸ்டாஹி அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஜியாவுத் பரானி தாரிகி பெரோஷாஹி என்ற நூலை எழுதியிருப்பாங்க. அடுத்தது தாரிகி பெரிஸ்டா என்ற நூலை எழுதியிருப்பாங்க. அப்போ 1 சரியான ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி, டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசன் நிசாமி என்பவர் தான் டெல்லி சுல்தானத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலை எழுதியவர். அசன் நிசாமி எழுதிய நூல் என்ன நூல்? இது தாஜ்வுல் மஆசிர். அசன் நிசாமி எழுதிய நூல் தாஜ்வுல் மஆசிர். அடுத்து 14வது கேள்வி, தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யார்? தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின்
துக்ளக். இவர் தான் வந்து தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றார். தேவகிரி பின்னர் தௌலதாபாத் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 15வது கேள்வி. தாஜ்மஹாலை போன்று வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள கோவில் எது? தாஜ்மஹாலை போன்று பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்வாரா ஆலயம். இதுதான் வந்து தாஜ்மஹாலை போன்று வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோயில், தில்வாரா ஆலயம். அடுத்து 16வது கேள்வி. வரலாற்று ஆசிரியரின் கடமைகளான காஃபிகானின் கூற்றில் இடம்பெறாதது எது? இந்த காஃபிகான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்துக்கோம். அவுரங்கசீப்பின் வரலாற்று அவைகள அறிஞர். அவர் என்ன எழுதுறாரு? மற்றவருக்கு உதவுதல். அதுதான் வந்து அவர் காஃபிகானின் கடமைகளாக, வரலாற்று ஆசிரியரின் கடமைகளாக இடம்பெறாதது. அப்போ நேர்மையுடன் எழுதுதல், யாருக்கிட்டே வேற்றுமை பாராமை, லாப நோக்கமின்மை, இதை தான் வந்து கவனித்து கொண்டு வரலாற்றை எழுத வேண்டும் என்று அவுரங்கசீப்பின் வரலாற்று அவைகளை புலவர் காஃபிகான் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து 17வது கேள்வி. சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்புகளை கொண்டுள்ளவை டேஷ் ஆகும். மதிப்புகளை கொண்டுள்ளவை யாருன்னா செப்பு பட்டயங்கள். அடுத்து 18வது கேள்வி. இபின் படுடா என்ற மொரோக்கோ நாட்டு பயணி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? யாருன்னா முகமது பின் துக்ளக். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். அடுத்து 19வது கேள்வி. விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை கூறிய வெளிநாட்டு பயணிகள் யாரு? விஜயநகர பேரரசின் சிறப்பை கூறிய வெளிநாட்டு பயணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிக்கோலா டி கோண்டி, டோமிங்கோ பயஸ், அப்துல் ரசாக். இவங்க 3 பேருமே வந்து விஜயநகர பேரரசின் சிறப்பை பற்றி குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணிகள். அடுத்து 20வது கேள்வி. வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான டேஷ் 2 முறை காயலுக்கு வருகை தந்தார். யார் 2 முறை வருகை தந்தார்னா மார்க்கோ போலோ. வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான டேஷ் 2 முறை காயலுக்கு வருகை தந்தார் அப்படின்னா மார்க்கோ போலோ. அடுத்து பொறுத்துக. திருவேலங்காடு செப்பேடு. இந்த திருவேலங்காடு செப்பேடுன்றது வந்து ராஜேந்திர சோழன். அன்பில் செப்பேடு அதை வந்து எழுதினவர் வந்து சுந்தர சோழன். அன்பில் செப்பேடு. செப்பு நாணயங்கள், அடையாள நாணய முறை வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். தாங்கா வெள்ளி நாணயங்கள் இது வெளியிட்டவர் டெல்லி சுல்தானியத்தின் 2வது அரசர், அடிமை வம்சத்தின் 2வது அரசரான சிறந்த அரசரான இல்துமிஷ். குத்புதீன் ஐபக்கின் மருமகன் இல்துமிஷ் தாங்கா வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். அடுத்து 22வது கேள்வி. சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்களை கொடுத்த அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பருனி. இவர் தான் வந்து சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல்களை கொடுத்த அறிஞர் அல்பருனி. அடுத்து 23வது கேள்வி. தவறான இணையை கண்டுபிடி. தாஜுக் அப்படின்னா சுயசரிதை, தபகத்னா தலைமுறைகள், தாரிக்னா வரலாறு, தாக்யூத் அப்படின்னா நூற்றாண்டுகள். இதுதான் வந்து தவறாக உள்ளது. அடுத்து 24வது கேள்வி. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் ஒரே சான்று எது? எது இஸ்லாமுக்கு முன்னாடி? காஷ்மீரின் வரலாற்றை கூறும் ராஜதரங்கினி எனும் நூல் தான் வந்து இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் ஒரே சான்று. அடுத்து பொறுத்துக. 25வது கேள்வி பொறுத்துக. மதுரா விஜயம் எழுதினது கங்காதேவி. பிருத்திவிராஜ ராஜஸ்வ என்ற நூலை எழுதியவர் வந்து சந்த் பரிகை. பிருத்திவிராஜின் வரலாற்றை குறிப்பிடும் நூல். அடுத்து ஆமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் வந்து கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். ஆமுக்த மால்யதா. கல்ஹானார் எழுதிய நூல் ராஜதரங்கினி, காஷ்மீரின் வரலாற்றை கூறும் நூல். பெரிய புராணம் எழுதினவர் வந்து சேக்கிழா. அப்போ எது கரெக்டாக போடுன்னா 4வது. அடுத்து 26வது கேள்வி. தவறான கூற்றினை தேர்வு செய்க. கூற்று ஏ. அல்பருனி தனது தாக்யூத் ஹி ஹிந்த் என்ற நூலில் இந்தியாவின் நிலைமைகளையும் சமூக விதிகளையும் மதத்தையும் பற்றி குறிப்பிட்டுள்ளார். சரி, கரெக்ட். மொரோக்கோ நாட்டு அறிஞர் நிக்கோலா கேண்டி இந்தியாவின் சாதி குறித்தும் சதி உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். நிக்கோலா டி கேண்டி இல்லை, இது பண்ணல. அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் தென்னிந்தியாவிலிருந்து
கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார். அப்போ இது சரி. அப்போ பி தான் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து 27வது கேள்வி பொறுத்துக. பாபர் எழுதிய நூல் பாபர் நாமா. அடுத்து பதானி எழுதிய நூல் வந்து தாரிகி பதானி. அடுத்து நிஜாமுதீன் அகமது அவர் எழுதிய நூல் எது? சரி, அபுல் பாசர் எழுதிய நூல். நிஜாமுதீன் அகமது எழுதிய நூல் வந்து தபகத்தி அக்பரி. அபுல் பாசர் எழுதிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா. ஜஹாங்கீர் எழுதிய நூல் வந்து தாசுகி ஜஹாங்கிரி, துசுகி ஜஹாங்கிரி. 28வது கேள்வி தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்று காலம் என்பது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 700 1200 வரை தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்று காலம். தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்று காலம். அடுத்து 29வது கேள்வி பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு அடையாளமாக திகழ்வது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். இதெல்லாம் வந்து சோழர்களின் அடையாளமாக திகழ்கிறது. பிரம்மாண்டமான கட்டிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம். அடுத்து 30வது கேள்வி தவறான இடையை கண்டுபிடி. டெல்லி சுல்தான் ஜிட்டால் அப்படின்ற நாணயத்தை வெளியிடுறார். இல்துமிஸ் தாங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை வெளியிடுகிறார். அலாவுதீன் கில்ஜி வெள்ளி நாணயங்களை வெளியிடவில்லை, தங்க நாணயத்தை தான் வெளியிட்டார். முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை வெளியிட்டார். அப்போ தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து 31வது கேள்வி 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் யார்? 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கபீர்தாஸ். இவர் தான் வந்து 15ஆம் நூற்றாண்டை சார்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர். அடுத்து 32வது கேள்வி தென்னிந்தியாவில் உள்ள இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாக உள்ளது எது? தென்னிந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹம்பி. விஜயநகர பேரரசின் தலைநகராக இருந்த இந்த ஹம்பி தான் வந்து தென்னிந்தியாவில் உள்ள இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலமாகும். அடுத்து பொறுத்துக தாப்யூத் இ ஹிந்து அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பருனி. ரேக்லா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இபின் படுடா. கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயதேவர். 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் எழுதியது. அடுத்து 34வது கேள்வி இபின் படுடா அவர் எந்த நாட்டு பயணின்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ நாட்டு பயணி. இபின் படுடா மொரோக்கோ நாட்டு பயணி. மொராக்கோ. நிக்கோலா டி கேண்டி அவர் வந்து இத்தாலி நாட்டு பயணி. டோமிங்கோ பயோஸ் அவர் எந்த நாட்டு பயணின்னு பார்த்தீங்கன்னா டோமிங்கோ பயோஸ் போர்ச்சுகல் நாட்டு பயணி. மார்க்கோ போலோ வெனிஸ் நகர பயணி. அப்துல் ரசாக் ஈரட் என்ற நகரத்தில் உள்ள பகுதியை சார்ந்தவர். 35வது கேள்வி ஒரு வெள்ளி டாங்காவுக்கு சமமானது டேஷ் ஜிட்டால்கள் ஆகும். எத்தனை ஜிட்டால்கள்னா 48 ஜிட்டால்கள். அடுத்து 36வது கேள்வி 1420 விஜயநகர் 1420 விஜயநகர் வந்த இத்தாலிய பயணி யார்? அந்த இத்தாலிய பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டி கோண்டி. இவர் தான் வந்து 1420 விஜயநகருக்கு வந்த இத்தாலிய பயணி ஆவார். அடுத்து 37வது கேள்வி மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசரான செங்கிஸ்கான் அரசவை இருந்த இடம் எது? செங்கிஸ்கான் அரசவை இருந்த இடம் ஹீரட். அடுத்து பதானியின் வரலாற்றை கூறும் தாரிக் பதானி எனும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது பார்த்தீங்கன்னா 1595ஆம் ஆண்டு இந்த தாரிக் பதானி என்ற நூலை வெளியிடப்பட்டது. அடுத்து 39வது கேள்வி முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்று அறிஞர் யார்? முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்று அறிஞர் ஜியாவுத் பரானி. இவர் தான் வந்து யார்? முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்று அறிஞர். அடுத்து வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் மற்றும் கடல்களில் இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள உதவியவர் யார்? யார்னா மொரோக்கோ நாட்டு பயணி இபின் படுடா. அடுத்து தவறான இணையை கண்டுபிடி. தவறான இணையை கண்டுபிடி. தாரிக் அப்படின்னா அரேபிய சொல் கரெக்ட். தபகத் பாரசீக சொல் கிடையாது.
வாத்துல் இஸ்லாம் மசூதி டெல்லியில் இருக்குது. ஹம்பி விஜயநகர். அப்போ தபகத் வந்து பாரசீக மொழி சொல் அல்ல. அடுத்து 42வது கேள்வி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இருமுறை வருகை தந்த வெனிஸ் நகர பயணி யார்? யாருன்னா காயல் என்ற துறைமுகத்தில் மார்க்கோ போலோ வந்திருப்பார். அடுத்து 43வது கேள்வி, டாங்கா என்பது என்ன? இந்த டாங்கா என்பது வெள்ளி நாணயம். டாங்கா என்பது வெள்ளி நாணயம். அடுத்தது 44வது கேள்வி, ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களில் இடம்பெறாத அரண்மனை எது? எதுனா உதய்பூர். இதுதான் வந்து ராஜபுத்திரர்கள் மேன்மையான அடையாளங்களில் இடம்பெறாத அரண்மனை. 45வது கேள்வி, தாரிக்-இ பதானி எனும் நூல் டேஷ் தொகுதிகளை கொண்டுள்ளது? எதனா 3 தொகுதிகளை கொண்டுள்ளது தாரிக்-இ பதானி. அடுத்து 46வது கேள்வி, அபுல் பாசல் எழுதிய நூல் எது? இந்த அபுல் பாசல் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐனி அக்பரி என்ற நூலை தான் வந்து அபுல் பாசல் எழுதியிருப்பாரு. அடுத்து 47வது கேள்வி, கீழ்காண்பவைகளுள் எது சமய இலக்கிய நூல்களுள் ஒன்று? எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். இது வந்து சமய இலக்கிய நூல்களில் ஒன்று ஆகும். 48வது கேள்வி, இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணிகளின் வருகையை வரிசைப்படுத்துக. இதில் வந்து விடை வந்து ஃபர்ஸ்ட் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டி கேண்டி வராரு. அதுக்கப்புறம் யார் வரான்னா அப்துல் ரசாக் வராரு. அதுக்கப்புறம் டோமிங்கோ எஸ் வராரு. அடுத்து 49வது கேள்வி, வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரம் எது? எதுனா துக்லதாபாத். அடுத்த 50வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எது சமய சார்பற்ற இலக்கியங்களுள் ஒன்று அல்ல? சமய சார்பற்ற இலக்கியங்களுள் ஒன்று அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது சமயம் சார்பான நூல். ஆமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். ராஜதரங்கனி கல்லாகனார் காஷ்மீரின் வரலாற்றை கூறும் நூல். மதுரா விஜயம் குமணக்கம்பன் என்ற விஜயநகர அரசரின் மனைவி கங்காதேவி எழுதியது. நன்றி.